எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டேங்குது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். என்னங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க மேக்ஸ் ஒழுங்காக போட மாட்டேங்குங்களா? மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்குங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸ் நல்லா போடுவாங்க. என்ன அப்படி நான் யோசிக்கிறீங்க? ஏன்னா இந்த ரெசிபி வெண்டைக்காயில் செஞ்சுருக்கேங்க. வேறு எப்படி இதை ப்ரொமோட் பண்ணுறதுன்னு தெரியலங்க. ஸோ வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மேக்ஸ் வருங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் கடாயை வச்சுக்கோங்க. கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்கள், இந்த சைஸில் கட் பண்ணி வெண்டைக்காவை போட்டுக்கோங்க. அது நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு அதுலேயும் தூவி நல்லா மொறுமொறுப்பானோன்னே அந்த வெண்டைக்காவை அப்படியே ஒரு பாத்திரம் மாற்றிடுங்க. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் அப்புறம் பிரிஞ்சியில் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பரில் போட்டு 2-3 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்சிருக்க மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பாருங்கள் 2 கரண்டி தயிர் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸில் சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வெண்டைக்காய் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோலே அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் அப்படியே கஸ்தூரி மேத்தியும் அப்புறம் கை ஃபுல்லாக கொஞ்சம் கொத்தமல்லியும் அப்படியே போட்டிங்கன்னா சூப்பரான தாபா ஸ்டைல் தஹி பிந்தி மசாலா ரெடிங்க. இது நீங்கள் சப்பாத்திக்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ரைட் ரைஸ்க்காக இருக்கட்டும், இல்லை புலாவ்க்காக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மேக்ஸ் போடலையா? இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக மேக்ஸ் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.